எங்க வீட்டுல எனக்கு கொலை பண்ணிடுவாங்க. நான் பயந்துனே இருந்தேன். ஆனா எனக்கு வந்து நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 1/2 பவுன் செயின் எடுத்து போட்டாங்க தெரியுமா? ஊர்லயே, அதாவது இந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்கான், முதலிடம். ஊர்ல, ஸ்கூல்ல கிடையாது, ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளா நான் இதை வெளியிலே சொல்லாம வச்சிருந்தேன். அந்த இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரிவீல் பண்ண போறேன். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு Q&A போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சரண்யா உங்களோட 10th மார்க் என்ன, 12th மார்க் என்னன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. நான் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ வந்து சொல்லலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோட மட்டும் இல்லை, மொன்ன வந்து சேர்த்து வந்து சொல்ல போறோம். சொல்லலாம். எனக்கு இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா வந்துட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து சிரிக்க கூடாது, வெக்கப்படணும். கமெண்ட்ல சொல்லுவாங்க கண்டிப்பா. அதனால நானே முன்னாடி சொல்லிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 11th 12th மூணுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வச்சிருந்தாங்க. நான் வந்து 11th படிக்கும்போது கொரோனா வந்துச்சு. ஸோ அதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே எழுதணும். ஆனா கெமிஸ்ட்ரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியல. அது வந்து கொரோனா இதுல அவங்க வந்து போட்டாங்க. அது கெமிஸ்ட்ரி மட்டும் தான் கொரோனா சப்ஜெக்ட் மட்டுமா? ஆமா, ஒரு சப்ஜெக்ட் மட்டும். மீதி எல்லாம் நாங்க எழுதணும்தான். ஸோ அதனால எனக்கு 3 சப்ஜெக்ட் வரும். இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி படிச்சதுனால அவருக்கு வந்து 2 சப்ஜெக்ட். அப்பலாம் ரெண்டு எக்ஸாம் தான் பப்ளிக் எக்ஸாம். 10th 12th தான். 10th 12th மட்டும் தான், 11th பப்ளிக் கிடையாது. சோ நாங்க தான் அத மாட்டினோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அப்ப வந்து 1200 மார்க் 12th மொத்தம் டோட்டல் மார்க். இப்போ வந்து 600 தானே உங்களுக்குலாம்? ஆமா, டோட்டலா 600. அப்போ வந்து 1200 மார்க் அப்பயே சேர்த்துடலாம் இப்பெல்லாம். ஆனா மாறினதுக்கு அப்புறம் நாங்க 600க்கு எழுதின மார்க் சொன்னாலே 600 இவ்வளவு மார்க் தானே, 300 மார்க் தானே அப்படின்வாங்க. 1200க்கு இல்ல 600க்கு அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல, அதே கம்மி தான். பட் வந்து எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, நம்ம முன்னாடியே சொல்ல தேவையில்ல. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த வீடியோ. ஏன்னா மொன வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை கலாய்க்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்குது. பார்க்கலாம், 2 பேரும் மார்க்கும் பார்க்கலாம். சரி முடிஞ்ச முடியல, நீ என் மார்க் சொல்லு. ஒன்று சொல்லுவா, என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் ஒன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சரியா? என்ன வந்து அவர் சொல்லுவாரு, அவர் நான் சொல்லுவேன். இல்ல எந்த ஃபர்ஸ்ட் சொல்லிக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அப்படி சொல்லி லைனா வந்து மார்க் ஒரு சப்ஜெக்ட்டா சொல்லிட்டு அப்புறம் டோட்டல் சொன்னா நல்லா இருக்கும். அதுல எவ்வளவு மார்க் அப்படி சொன்னா தான் புரியும். ஆமா, நான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் 10th படிக்கிற இதுக்கே வந்து போன மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு மார்க்கும் ஒரு ரிசல்ட் வரப்போ எனக்கு அவ்வளோ பக்குன்னு இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது எல்லாம் நான் அப்படி எழுதணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாவே இருந்தது. அது ரிசல்ட் வர கொஞ்சம் பீதியிலே சுத்திட்டு தெரியும். எழுதிட்டு வந்து என்னடா அடிச்சுடலாம் இந்த மாதிரி. நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். 100 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரண்யாவோட 10th மார்க் ஸ்டார்ட் பண்ணலாம். 10th வந்து அதாவது ஒரு சப்ஜெக்டா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல வந்து 56. ஆமா 56. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 100 கிட்ட போல, 90 அந்த மாதிரி போல. 56. இங்கிலீஷ்ல 46. 56 தமிழ்ல, இங்கிலீஷ்ல 46. கணக்குல வந்து 37. பாரதியா வந்து 35 தான். 35 தான் பாஸ். 35 தான் பாஸ். நான் 37 எடுத்துனேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் 35 கண்டிப்பா வந்துப்பா பாஸ் ஆகும். சரி, ஏன்னா மேத்ஸ் பொறுத்த அளவுக்கு எனக்கு மேத்ஸ் சுத்தமா வராது. ஸோ மேத்ஸ் பொறுத்த அளவுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது என்னது, இதுதான் ஒரு கிராஃப்ட், இது 1 மார்க் கிராஃப். அப்புறம் வந்து வடிவியல். அது அவ்வளவுதான். அப்புறம் 2 மார்க்ஸ் அதான் சொல்லிடுவாங்களே, முக்கியமா நீ இதை எழுதினாலே பாஸ் ஆயிடுவான்ற அளவுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. 35 மார்க் அதுலயே வந்துரும். அதிக மார்க் எடுத்துக்கலாம். அது 35 மார்க் அதுலயே வந்துரும். எக்ஸ்ட்ரா நம்ம 2 மார்க்ஸ் ஏதாவது எழுதினா ஏதாவது பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இது இருக்கும். ஆனா மேத்ஸ் எனக்கு ரொம்ப டஃப்பா வந்திருந்தது. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே டஃப் தான். அப்ப இல்ல நிறைய பேர் அப்படிதான் எடுத்திருந்தாங்க. அதனால டாப்பர் கூட 60 தாண்டல. நெக்ஸ்ட் வந்து அறிவியல் வந்து டோட்டல் வந்து 49. நெக்ஸ்ட் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ்ல வந்து 46. ஆக மொத்தத்துல எல்லாமே 50க்குள்ள. ஆமா, டோட்டல் சொல்லலாமா? டோட்டல் அவங்களே கூட்டிட்டு இருப்பாங்க நேரம். நீ சொல்லலனால அவங்க கூட்டிப்பாங்க. ஆக்சுவலா நான் 10th எத்தனை மார்க்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. 234. அதாவது 234 கேள்விப்படுறீங்க. 234 தொகுதின்ற மாதிரி 234. அவ்வளவுதான். சரி விடு, திரும்ப சொல்ல தேவையில்ல. நெக்ஸ்ட் நான் என்னோட 10th ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோட 10th மார்க். அதனால தான் இவ்வளவு நாளா வெளியில சொல்லாமலே இருந்தேன். பட் வராது.
பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக ஒரு வாயில ஷேர் பண்ணியாச்சு. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி ஓகே. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் என்னன்னா தமிழில் 73 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். 73. இங்கிலீஷ்ல 46. அவரும் நானும் 10th இங்கிலீஷ்ல ஒரே மார்க் 46. சேம் மார்க் தான் 46. ஆமா, நாங்க ரெண்டு பேருமே ஒரே மார்க். மீடியமா வரும் அவ்வளவுதான். அப்புறம் மேத்ஸ்ல 51 மார்க். சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 83 மார்க். சோசியல் சயின்ஸ்ல 60 மார்க். டோட்டல் மார்க் எவ்வளோன்னு சொல்லி உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேப்பர் டஃப் ஆச்சு? அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் நான் எழுதிட்டு வந்தோம் பாஸ் ஆயிடுவோன்னு தெரியும், அவ்வளவுதான். எழுதிட்டு வந்தோம் அவ்வளவுதான். அதை பத்தி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஃபெயில் ஆயிடுமோ பார்த்துங்க, எங்க வீட்டுல கொலை பண்ணிடுவாங்க. நான் பயந்துனே இருந்தேன். ஆனா எனக்கு வந்து நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். நான் 10th பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா எங்க அப்பா என்ன சொன்னாங்க, நீ 10th பாஸ் ஆயிட்ட அப்படின்னா நான் உனக்கு செயின் எடுத்து தரேன் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது அப்படியே சொல்லலை. நானும் 10th எக்ஸாம் எழுதுனா பயத்தோடயே இருந்தேன். 10th ரிசல்ட் வந்து சங்கீதாக்கா தான் பார்த்துட்டு சொன்னாங்களே. எப்பயுமே எங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே சங்கீதாக்கா வினோத் மாமா தான் பார்த்து சொல்லுவாங்க. இப்படி சொன்னோடனே சரண்யா பாஸ்ன்னு அப்படி சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பிளாக்மெயில் பண்ணுறாருப்பா, சரண்யா நீ ஃபெயிலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சொல்லிச்சு அப்படிலாம் இல்லை, நீ பாஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 1/2 பவுன் செயின் எடுத்து போட்டாங்க தெரியுமா? பாஸ் ஆனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு ஒரு 1/2 பவுன் செயின் எடுத்து போட்டாங்க. அப்போ போட்ட செயின் தான். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகிற வரைக்கும் அந்த செயினை நான் கழுத்துலேயே போட்டுட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவரோட டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 313 ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அதிகம். 313. உன்னோட அதிகமாக இருந்தாலும் அது கம்மி தான். இப்போ அப்போ வந்து பெருசாக தெரியல, இப்போ யோசிக்கும் போது கம்மியாக மார்க் எடுத்துட்டோமோ அப்படின்னு தோணும். 313 பரவாயில்ல. 500க்கு 313 என்னோட பெட்டர். ஓகே நெக்ஸ்ட். அதான் 11th வந்து நாங்கள் படிக்கிறப்ப பப்ளிக் கிடையாது. எங்களுக்கு அடுத்த செட்ல தான் பப்ளிக் வந்ததுன்னு நினைக்கிறேன். முன்னாடி செட்டா? எனக்கு முன்னாடி செட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் வந்துச்சு. அப்படியா? தெரியல, அப்போ சரியா தெரியல. நாங்கள் இருக்கும்போது இல்லை. 600 மார்க் இருக்கும்போது தான் பப்ளிக் வந்தது. உங்களுக்குலாம் அதிகம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் வந்து 41. 11th இங்கிலீஷ்ல 35. ஜஸ்ட் பாஸ். இயற்பியல் பிசிக்ஸ்ல 43. வேதியியல் கெமிஸ்ட்ரி 56. தாவரவியல் பாட்னி வந்து 45. விலங்கியல் சுவாலஜி 45. அதான் 2 சப்ஜெக்ட் 45. ஒரு சப்ஜெக்ட் ஜஸ்ட் பாஸ். டோட்டல் பார்க்கலாமா? இது 11th தான் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 265 டோட்டல் 600க்கு. ஓகேவா? நான் இது பெருசாக ஃபீல் பண்ணல, நீங்களும் எது ஃபீல் பண்ணாதீங்க, கமெண்ட் கழுவி தரீங்க. நெக்ஸ்ட் வந்து 12th இருந்து பார்க்கலாமா, ஒன்னிது பார்க்கலாமா? சரி ஒன்னிதே பார்த்துக்கலாம். ஏன்னா 11th இல்லை இல்லையா, அதனால 11th பார்த்தாச்சு. இப்போ 12th ஃபைனலாக என்னது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒருத்த பார்த்துக்கலாம். ஓகே சரி ஓகே. சரி 12th வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருப்பான். அவ்வளோ நேரம் 11th 12th கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருப்பான். பார்க்கலாம், பார்த்தா தெரிஞ்சிடும் இம்ப்ரூவா என்ன ஆயிருக்குன்ட்டு. தமிழ்ல வந்து 62. இங்கிலீஷ்ல 60. இயற்பியல்ல 59. பிசிக்ஸ் வேதியியல் கெமிஸ்ட்ரியில 62. தாவரவியல் பாட்னில 59. விலங்கியல் சுவாலஜில 59. அதாவது 11th சரி 12th சரி இந்த பாட்னி சுவாலஜி மட்டும் சேம் மார்க் எடுத்திருக்க. எப்படி? ஆமா, அதுலயும் 45. இதுல 59. தெரியலையா? டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 363. கொஞ்சம் சேஞ்ச் 600க்கு 363. பாதி எடுத்துறேன். பாதி தான். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமலே இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு என்ன சொல்லி ஆகணுன்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து மனோதை பார்க்கலாமா? மனோதை பார்த்துட்டு அப்புறமா நான் சொல்றேன். மார்க் ஷீட் எடுத்து வச்சிட்டியா? ஆமா, அப்புறம் நான் சொல்லியாச்சுன்னா எடுத்து வச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட் என்னோட 12th பார்க்கலாம். சரி, இவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். சபைன்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லிடணும். சரியா? எப்பவுமே இவருக்கு வந்து 1000. நாங்கள் எழுதும்போது டோட்டல் வந்து 1200. என்ன குரூப் எடுத்த? அதாவது 12th படிக்கும்போது அது அக்கௌண்ட்ஸ் குரூப் பண்ணுவாங்க. நம்ம காலேஜ் படிக்கும்போது அது காமர்ஸ் குரூப் பண்ணுவோம். அதனால சொல்ல அக்கௌண்ட்ஸ். 167 எவ்வளோ மார்க்? ஓ, அதில் தான் வரும்ல. 200 மார்க்ல டோட்டல். அது 100 தாண்டி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்லாம் 100க்கு மேலே வந்து இருக்கு. இவர் எல்லாத்தையும் 100க்கு மேலே எடுத்துருக்காரு. ஏன்னா 100 கூட போய் தொடலையே சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 மார்க்கு மறக்காம வச்சுக்கோங்க. எனக்கு பக்குன்னு இருக்கு.
600 மார்க்கு இவருக்கு 1200 மார்க்குல்ல அப்ப அதனால ஸோ சொல்லலாமா? சரி வாங்க. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா 167 மார்க் ஃப்ரெண்ட்ஸ் இவரு. 167. ஆமா. இங்கிலீஷ்ல வந்து 106. அது கொஞ்சம் வராது. ஆமா. ஹிஸ்டரியில வந்து 184. பொருளியல்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து 155. வணிகவியல் அதுல வந்து பார்த்தீங்கன்னா 167. அதுக்கு கணக்கு பதிவியல் அக்கவுண்ட்ஸ் 168. டோட்டல் எவ்வளவு தெரியுங்களா? 947 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். 947. ஆமா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஊர்லயே, அதாவது இந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்காம், முதலிடம். ஊர்ல, ஸ்கூல்ல கிடையாது. ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க். ஆமா சொல்லுவாங்கல்ல. ஸ்கூல்ல வந்து இவர் சின்ன ஸ்கூல்ல படிச்சாரு. அவனால கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, என்ன கூப்பிட்டாங்க, அதெல்லாம் எதுக்கு சரியா உனக்கு? இன்னும் இவ்வளவு தெரியாது சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. இல்ல சொல்றேன், நம்மளே சொல்லணும். நம்ம தான் சொல்லணும் நம்ம பெருமையை. அப்பதான் நம்ம எல்லாரும் படிச்ச 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் உள்ளூர் ஸ்கூல்ல தான் படிச்சோம்ல. அந்த ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்து நானு, அதாவது இங்க ஒரு நான் எங்க செட்டு பசங்க வருஷம் எல்லா செட்டுலயுமே ஃபர்ஸ்ட் மார்க்கு செகண்ட் மார்க் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது கிஃப்ட் மாரி ஏதாவது தருவாங்க. இந்த டைம்ல அந்த சுதந்திர தினம் இருக்குல்ல, அந்த டைம்ல தான் கூப்பிட்டு அங்க சேர்ல உட்கார வச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிஃப்ட்லாம் தருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்க நான் முடிச்சப்போ. எங்க மகன் கூட சொல்லிட்டே இருப்பாங்க என்கிட்ட. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தாரு. சரியா, இதுக்கே அந்த 12th மார்க் எனக்கு 10ஆம தான் நான் போட்ட சீட்டு எனக்கு கிடைக்கல காலேஜ்ல. சரி அதான் சொன்னேனே இது லா காலேஜுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இவர் திருந்தா லா படிச்சிருப்பாரு. அதான் ஜஸ்ட் மிஸ். அதான் கட் ஆஃப் வந்து ஒரு 1000 மார்க் மேலே எடுத்திருந்தோன்னா கண்டிப்பா லா போயிருக்கலாம். ஆனாலும் செகண்ட் எத்தனாவது இதுல ஒன்று கூட கவுன்சிலிங்ல போட்டாங்க? இது வந்து சென்னையில போய் போட்டு வந்தது, அம்பேத்கர் லா காலேஜ்ல. 12th முடிச்ச உடனே அப்போ வந்து சென்னை ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரி, வழியும் தெரியல ஒன்றும் தெரியல. 2 முறை போயிட்டு 2 அப்ளிகேஷன், அதை 2 இதுல போட்டு வந்தோம். ஒன்று அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து அப்போ வந்து விழுப்புரத்துல வந்து லா காலேஜ் கிடையாது விழுப்புரத்துல, அதுக்கப்புறம் தான் வந்தது. ஆனா அந்த மாதிரி இருக்கிற பக்கத்துல இருக்க லா காலேஜ் போற மாதிரி 2 சீட்டு 2 இது அப்ளிகேஷன் போட்டு வந்தேன். பட் ஆனால் என் மார்க்குக்கு வந்து அப்போ கிடைக்கல. எப்படி சொல்றது, ஒரு 1000 மார்க் மேலே எடுத்துதான் கிடைச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லே. ஆனா வந்தது செகண்ட் கவுன்சிலிங் வந்தது. அதுக்குள்ளே ஒரு அவசரப்பட்டு இங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்க கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு கடைசி வராண்டா டைம்ல தான் போயிட்டு, அப்போ கூட அந்த 12th மார்க் வச்சுதான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்களே. இங்க கம்மியா எடுத்திருந்தா நான் இங்கேயும் சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா அப்புறம் அங்க இருந்து செகண்ட் கவுன்சிலிங் வந்தது. சரி அப்புறம் பார்த்துட்டு சரி இங்கே படிச்சிடலாம் அப்படின்ட்டு, சரி எங்க அதுக்கு இது கலையிறது. அது இல்லாமல் சென்னை அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் புதுசா போகல, சரியா போக தோணல. அப்புறம் இங்கே சரி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே வந்துட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்காக அங்கே வந்ததுன்னா அங்கே போயிட்டு இருப்பேன், நேரம் லா முடிச்சிருக்கலாம். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆமாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதே உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோரஞ்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.